ஓகே, இதுல இந்த ஸ்டெப் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நான் அந்த 2 லைனை அழைச்சிட்டேன். இப்ப வந்து வேற மாதிரி போடுவோம். ஓகேவா? அது ஏன்னா கொஞ்சம் போட்டோம்னா அந்த ஸ்டெப் கொஞ்சம் லென்த்தியா போகுது. ஸோ இப்ப பார்த்தோம்னா இந்த இது வரைக்கும் வச்சிருந்தோமா, sin x ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அது ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அப்ப டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணோம்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 4xன்னு வந்துடும். இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு எப்படி வச்சிருக்கோம், ஈவன்லயே வச்சிருக்கோம். கரெக்டா அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இங்க ஏன்னா இருக்கிறது எல்லாமே ஈவன்ல இருக்கு. சோ நான் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுல இது வரைக்கும் வந்து எல்லாமே காசு இருக்கு. இந்த -1 மட்டும் தனியா இருக்கு. சோ அந்த -1 மட்டும் என்ன பண்ணுவோம், தனியாவே வச்சுப்போம். இது எல்லாத்துக்கும் காமனா ஏதாச்சும் பிரிக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இத மட்டும் எடுங்க. இந்த காஸ் பவர் 12x மட்டும் எடுங்க. இத வந்து இப்ப நான் எனக்கு தெரிஞ்சது காஸ் பவர் 4x. இப்ப காஸ் பவர் 4x வச்சுக்கோங்க. இதுல என்ன போட்டா எனக்கு 12 கிடைக்கும். 3. ஏன்னா இங்க ரெண்டுத்தையும் பவர்ல போக போக மல்டிபிள் பண்ணுவோம். சோ 4×12. அப்ப இது மாதிரி பிரிக்கலாம் இது. அப்ப இத மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து a³ வருது. கரெக்டா? இங்க a³ பிளஸ் இங்க பாருங்களேன் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப சம்திங் 3 என்ன வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, 3a² பிளஸ் 3ab² பிளஸ் b³ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப இதை மட்டும் எடுங்களேன். இதை மட்டும் எடுத்தீங்கன்னா காஸ் இங்க என்ன இருக்கணும், அதே மாதிரி கியூப்ல பிரிக்கணும். அதாவது மேல கண்டிப்பா என்ன இருக்குன்னா கியூப் இருக்கணும். அப்ப இங்க என்ன இருக்கும் பாருங்க, 2 போட்டோம்னா 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க வந்து b யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த இடத்துல a வோட வேல்யூ பாத்தீங்கன்னா காஸ் பவர் 4x. ஓகேவா? அப்ப ஏவும் கிடைச்சிட்டு பியும் கிடைச்சிட்டு. இப்ப நமக்கு இது ஃபார்முலா தெரியும்ல, a³ plus 3a² b plus 3ab² plus b³ equal to என்ன ஃபார்முலா, a plus b whole cube. அப்ப இது இவ்வளோத்தையும் நம்ம வச்சு சால்வ் பண்றதுக்கு பதிலா இதை சால்வ் பண்ணா போதும்ல. ஓகேவா? அதனாலதான் நான் அதை என்ன பண்ணிட்டேன், 2 ஸ்டெப் அழைச்சிட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப பாருங்க, ஏவுக்கு பதிலா என்ன இருக்கு, காஸ் பவர் 4x. ஓகேவா? காஸ் பவர் 4x என்ன யூஸ் பண்ண போறோம், இதை மட்டும் தான் பாத்துக்கோங்க. ஏவுக்கு பதிலா காஸ் பவர் 4x பிளஸ் பிக்கு பதிலா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒரு ஹோல் கியூப். ஓகேவா? இதுல இன்னொன்னு கவனிக்கணும், நம்ம எது வரைக்கும் தான் போட்டிருக்கோம், இந்த காசு இருந்த வரைக்கும் தான் போட்டிருக்கோம். -1 அப்படியேதான் இருக்கு. அந்த -1 இங்க போட்டுருங்க, மறந்துடாதீங்க. -1 போட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இப்போ வேற என்ன பண்ணலாம், காஸ் பவர் 4க்கு பதிலா என்ன எடுத்திருக்கோம், sin ஸ்கொயர் எக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இதை திருப்பி சேஞ்ச் பண்ணணுமா, வேண்டாம். ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு, சோ இங்கே ஸ்கொயர் இருக்கு, அப்படியே யூஸ் பண்ணிப்போம். இப்ப பாருங்களேன் எப்படி இருக்கு, sin ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. சோ ஹோல் கியூப் -1 ஈக்குவல் டு 1 - 1 ஈக்குவல் டு 0. அப்ப இதோட ஆன்சர் வந்து 0. ஓகேவா? அப்ப நீங்க இந்த மாதிரி பெருசா கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுங்கன்னா, அப்படியே போடாம ஏதாச்சும் ஃபார்முலா வைஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ப ஃபார்முலா வைஸ் செக் பண்ணணும், ரொம்ப பெருசா இருக்குன்னா இதை வந்து பாருங்க, எல்லாத்தையும் ஆட்ல இருக்கா ஈவன்ல இருக்கா பவர் எல்லாம் செக் பண்ணுங்க. எல்லாமே ஈவன்ல இருக்கு. சோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடுமே ஈவன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, இங்கேயும் இங்கேயும். சோ மாத்திட்டு ஈவன்ல மாத்திட்டு போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த சம் புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா மறுபடியும் வச்சு பாருங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சம் போவோம். சம் என்னன்னா, if secant square theta plus tan square theta equal to 9, find the value of sin theta 0 degree, theta less than 90 degree. இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இது என்ன, அக்யூட் ஆங்கிள். கரெக்ட் தானே? 0 வரக்கூடாது, 90யும் இருக்கக்கூடாது, அதுக்குள்ள இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் அதான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஜியாமெட்ரியில பார்த்திருக்கோம். ஓகே, அப்ப சைன் தீட்டாவோட அக்யூட் ஆங்கிள் வேல்யூஸ்னா அப்ப என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்னு 30 டிகிரியா இருக்கலாம்,
ஆர் 45 டிகிரியா இருக்கலாம், ஆர் 60 டிகிரியா இருக்கலாம். அவ்வளவுதான். இங்க 0 வராது, இங்க 90 வராது. அப்ப இந்த 3 தான் ஏதோ ஒண்ணா இருக்கும். நீங்க வந்து இப்படி இதை யூஸ் பண்ணி கூட நீங்க போடலாம். ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா கேட்டிருக்காங்க. தீட்டா வேல்யூ வந்து இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தீட்டாவோட வேல்யூங்க நீங்க என்ன போட்டா உங்களுக்கு இங்க 9 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்னு ஒன்னா போட்டு பார்க்கலாம். அப்படி செக் பண்ணாலும் ஓகே. ஆர் என்ன பண்ணிடலாம்? இப்ப பாருங்களேன், சீக்கன் தீட்டா டான் ஸ்கொயர் தீட்டாவை நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? இப்ப பாத்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்ப இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்ன சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஒரே தீட்டாவா இருந்துச்சுன்னா அது வேல்யூ வச்சு நம்ம அப்புறம் இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அங்க அனுப்பி விட்டுருங்க. அப்ப சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா? அப்ப இதை எடுத்துக்கோங்க. சீக்கன் ஸ்கொயருக்கு பதிலா இங்க இருக்கிற சீக்கன் ஸ்கொயருக்கு பதிலா 1 பிளஸ் டான் ஸ்கொயரை யூஸ் பண்ணிப்போம். 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இங்க இருக்கிற டான் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 9. சாரி, இங்க நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் டான் தீட்டா அங்க போனுச்சுன்னா பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா மாத்திக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 1 பிளஸ் இங்க ஒரு 1 இங்க ஒரு 1, அப்ப 2 டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 9. 1 அந்த சைடு அனுப்பி விட்டோம்னா மைனஸ்ல வரும், ஸோ 8ன்னு இருக்கும். 2 டான் ஸ்கொயர் தீட்டா இதையும் அடிச்சிட்டீங்கன்னா 4ன்னு வரும். அப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. அப்ப வெறும் tan தீட்டா மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பிடலாம். கரெக்டா? அப்ப ஸ்கொயர் அந்த சைடு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வேல்யூ கிடைக்கும். அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? tan தீட்டா ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ரேஷியோவா ஞாபகம் வச்சுப்போம். 2/1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன தெரியும்? பித்தாகரஸ் தியரமை நான் யூஸ் பண்ணலாம். அப்போ tan தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு எனக்கு தெரியும். அப்போ ஆப்போசிட்ல 2 போடுங்க, அட்ஜசன்ட்ல 1 போடுங்க. அப்ப ஹைப்போடெனிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா அப்படி கண்டுபிடிச்சோம்னாதான் சைன் தீட்டாவுக்கு இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? அப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே. ஆர் சரி, இதை ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சிடுறேன். இப்ப பாருங்க, ஆப்போசிட் சைடு. அப்போ 2 சைட் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 1 ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர். அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் 5 வரும். 5 அந்த சைடு ஸ்கொயர் போனுச்சுன்னா இதாயிடுமா? அப்ப இந்த இடத்துல ரூட் 5ன்னு இருந்திருக்கு. அப்போ சைன் தீட்டா பாருங்க, சைன் தீட்டா என்னது? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ். ஆப்போசிட் சைடு என்னது? 2 பை ஹைப்போடெனிஸ் ரூட் 5. அப்போ இதுதான் வேல்யூ. ஓகேவா? வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா. கரெக்டா? இப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஆர் இப்ப பாருங்களேன், இப்ப என்ன எடுத்தோம்? tan தீட்டா ஈக்குவல் டு 2ன்னு எடுத்தோமா? இப்போ இங்க 2 ஏதாச்சும் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டாவுல எப்ப 2 வரும் அப்படின்னு. பட் நமக்கு வந்து 1 தான் வரும் 45 டிகிரில. கரெக்டா? அப்போ நமக்கு 2 இன்ட்டு 45ன்ற மாதிரி போற மாதிரி இருக்கும். ஸோ அது வேண்டாம். இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவே ஆக்சுவலி நமக்கு ரொம்ப ஈஸியான டைப் தான். ஸோ இதையே வச்சுக்கலாம். நீங்க இப்படி இல்லைன்னா கூட என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? இப்போ வந்து இந்த மாதிரி இந்த 3 தீட்டாவையும் இங்க கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்க யூஸ் பண்ணி கூட என்ன வருது அப்படின்னு சொல்லி கூட நீங்க செக் பண்ணியிருக்கலாம். அது வேண்டாம். ஏன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 தீட்டா இருக்கு. இது வரலன்னா இதை செக் பண்ணும், இது வரலன்னா இதை செக் பண்ணும். இங்க போட்டு போட்டு 9 வருதான்னு. அதனால அது வேண்டாம். இப்ப இது புரியுதான்னு ஒரு வாட்டி பாத்துருங்க. நெக்ஸ்ட் சம் நம்ம போவோம்.
இதுல என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, 0ல இருந்து எடுத்துக்கோங்க 90 வரைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ போன சம் அதே மாதிரி தான். இங்க பாருங்க சீக்கன் ஸ்கொயர், இங்க tan ஸ்கொயர். இப்போ சீக்கன் ஸ்கொயருக்கு பதிலா நமக்கு என்ன தெரியும், 1 plus tan ஸ்கொயர் தீட்டா plus tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 5/3. அப்போ 1 plus 2 tan ஸ்கொயர் தீட்டா, அங்க மேல பார்த்ததுனால நான் கொஞ்சம் இங்க சீக்கிரமா போடுறேன். இந்த 1 அங்க போச்சுன்னா வச்சுக்கோங்க, 5/3 minus 1 இருக்குமா? அப்போ 5/3 minus காமன் ஃபேக்டர் 3, இங்க 3 இருக்குமா? அப்ப 2/3 இருக்கும். ஓகேவா? என்னது 2 tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2/3. இப்போ இந்த 2வையும் 2வையும் அடிச்சிட்டீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1/3ன்னு வரும். அப்போ ஸ்கொயர் அந்த சைடு அனுப்புனீங்கன்னா ரூட் ஆயிடுமா? அப்ப tan தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/3. 1 ரூட்டை விட்டு எடுத்துருங்க, அப்ப √3 மட்டும் இருக்கும். இது நமக்கு தீட்டா என்னன்னு தெரியும், தீட்டா வேல்யூ தான் கேக்குறாங்க. எப்ப வந்து tanல வந்து 1/√3 வரும் பாருங்க, 30 டிகிரியா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கொசிக்கனையும் நெக்ஸ்ட் வந்து காட்டையும் வச்சு பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin தீட்டா பிளஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? அப்ப நம்ம இங்க ஏதாச்சும் ஒரு தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ஒண்ணு கொசிக்கன் தீட்டா கண்டுபிடிக்கணும், இல்ல காட் தீட்டா கண்டுபிடிக்கணும். அதை வச்சு அதுக்கப்புறம் இங்க என்ன போடுவோம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எது இந்த தீட்டாஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டா? அப்போ இங்க பாருங்க, நமக்கு என்ன தெரியும், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இப்போ எனக்கு இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ கொசிக்கன் ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணலாம், 1 plus cos ஸ்கொயர் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இந்த ஃபார்முலா வச்சுதான் இது கொண்டு வந்திருக்கேன். அப்போ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோம்னா கொசிக்கனுக்கு பதிலா 1 plus cot ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 cot ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், 1 plus இங்க cot ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் cot ஸ்கொயர் தீட்டா. இங்க 2 இருக்கு, இங்க 1 இல்லைன்னா 1 இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்ப 1 plus 1ம் 2ம் இத்தனை 3 cot ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும் ஈக்குவல் டு 10. இந்த 1 இப்ப அந்த சைடு போச்சுன்னா -1. அப்ப 10ல 1 போயிடுச்சுன்னா என்ன வரும் பாருங்க, 9 வருமா? அப்ப 3 cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 9. 3 வருதா? அப்ப அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர், அந்த சைடு போச்சுன்னா ரூட், அப்ப √3. √3 எப்ப வரும் தீட்டா பாருங்க, தீட்டா காட்ல எப்ப √3 வரும், 30 டிகிரியா? தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த தீட்டாவோட வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் போட்டுருங்க. அதை போட்டுட்டு பண்ணோம்னா கிடைச்சிடும். அப்ப sin 30 பிளஸ் cos 30, அது ரெண்டு போட்டு பிளஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ கிடைச்சிடும். பாருங்க, sin 30யோட வேல்யூ என்னது, 1/2 பிளஸ் cos 30க்கு √3/2ன்னு வரும். அப்போ கீழே வந்து காமனா இருக்கு 1 plus √3. ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான். இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இது இந்த டைப் சிம்பிளா தான் இருக்கும். இப்ப இதுலயே வேற ஒரு சம் பார்க்கலாம். If cosecant theta minus cot theta equal to 4, find the value of cos theta. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், ஸ்கொயர் எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஸ்கொயர் இருந்தா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்துக்கலாம், பட் ஸ்கொயர் இல்ல. டேக்கிங் போத் சைட் ஸ்கொயர் எடுத்தோம்னா ஹோல் ஸ்கொயர் எடுக்கக்குள்ள a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும், பெருசா இருக்கும். ஸோ ஒரே ஒரு தீட்டா நம்மளால கொண்டு வர முடியாது.
அப்ப என்னதான் பண்ணலாம்? ஒண்ணும் கிடையாது. இங்க மைனஸ் இருக்கா? அப்ப இங்க இதே கான்செப்ட இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. பிளஸ்ல போடுங்க. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ். மாத்தணும்னா என்ன ஆயிடும்னா இந்த 4ங்கிறது 1/4 ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் ஆயிடும். இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே பண்ண முடியலன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. ஈஸியா இருக்கும். இப்ப எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிது. அப்ப சால்வ் பண்ணலாமா? 2 ஈக்குவேஷன் வந்து சால்விங் மெத்தட் இருக்கும்ல, இது போயிட்டா அப்ப பாருங்க 2 cosecant square theta equal to 1/4. இப்போ 4 அங்க போச்சுன்னா என்ன வரும் பாருங்க. சாரி, இங்க வெறும் 4 போட்டிருக்கோம். இங்க 1/4 இருக்குல்ல, ஒரு இதை விட்டுட்டேன். வரேன் இருங்க. இங்க என்ன பண்ணிருக்கோம்? பிளஸ் தானே பண்ணிருக்கோம். அப்ப 4 + 1/4 வரணும்ல. ஓகே. அப்ப 2 cosecant theta equal to காமன் ஃபேக்டர் 1 எடுங்க, 4 எடுங்க. இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 16 + 1 17ன்னு வரும். அப்ப 2 cosecant theta equal to 17/4ன்னு வருதா? இந்த 4 இந்த 2 அந்த சைடு போயிட்டுனா என்ன வரும் பாருங்க. cosecant theta equal to 17/8. ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. எனக்கு வந்து cosecant thetaனா எதோட ஆப்போசிட்? சைனோட ஆப்போசிட். அப்ப sin thetaவுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ்னு வந்துச்சுன்னா கொசிகனுக்கு என்ன வந்திருக்கும் பாருங்க, அப்படியே ரெசிப்ரோக்கல்ல போயிருக்கும். இது ஹைப்போடெனிஸா இருக்கும், இது ஆப்போசிட்டா இருக்கும். பித்தாகரஸ் தியரம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஹைப்போடெனிஸ்ல 17 போடுங்க, ஆப்போசிட்ல 8 போடுங்க. அப்ப அட்ஜசன்ட் சைடு இது வந்து ட்ரிப்ளெட் ஞாபகம் இருந்ததுன்னா எழுதிடலாம். ட்ரிப்ளெட் என்ன இருக்கு? 8. 8 வச்சு ட்ரிப்ளெட் என்ன இருக்கு? 8, 15 and 17. கரெக்டா? அப்ப இங்க 15 வந்திருக்கும். இப்ப cos theta தானே கேக்குறாங்க. cosனா என்னது? adjacent by hypotenuse. adjacent side இப்பதான் கண்டுபிடிச்சோம் 15. அப்ப 15 by hypotenuse 70. அவ்வளவுதான். அப்ப 15/17 is the answer. இத புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு டைப்பாவே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைப்பா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் அப்புறமா பார்ப்போம்.